நிச்சயமாக ஒவ்வொரு நபருக்கும் நிம்மதியான, அமைதியான, சமாதானமான வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லா மனிதனுடைய தேவையா இருக்கு. ஒரு மனிதனுக்கு உடம்புல நோய்கள் நீங்கணும், அதாவது வறுமை நீங்கணும், எது நீங்கணுமா இருந்தாலும் இந்த அமைதி, சமாதானம் அப்படின்னு கண்டிப்பா தேவைப்படுது. ஒரு மனிதனுக்கு இதயத்தில் நோய் இருக்கு அப்படின்னு சொன்னா, அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நிம்மதி இல்லாத நிலைமை. அதாவது அந்த அமைதிப்படல மனசு. அதாவது சமாதானமா ஏற்படல. என்ன இருக்கு அப்படின்னா யாரையாவது பார்த்தா என்னன்னா பொறாம வருது. அவங்க அப்படி இருக்காங்களேன்னு நெனச்சு பொறாமப்படும்போது, அதனுடைய மூச்சு சுவாச காற்று என்னன்னா, அந்த பொறாமையோட மூச்சு சுவாச காற்று என்னன்னா, நமக்கு வந்துட்டு உடல்ல உபாதைகள் ஏற்படுது. நம்ம நுரையீரலா இருந்தாலும் சரி, நம்முடைய இருதயமா இருந்தாலும் சரி, இந்த சுவாசம் வந்துட்டு அந்த பொறாமையால சுவாசிக்கிறோம் அப்படின்னா, அதில என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உயிரோட்டம் மட்டும் ரொம்ப ரொம்ப குறையும். எப்போ உயிரோட்டம் குறையுதோ என்ன ஆகும்னா, அந்த உடல் உறுப்புகளுடைய இயக்கம் ரொம்ப ரொம்ப குறையும். எப்போ உடல் உறுப்புடைய இயக்கம் குறையுதோ நமக்கு என்ன கழிவுகள் தேங்க ஆரம்பிக்குது. அதேபோல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கெட்ட சக்திகள் நம்மள்ட்ட என்ன சொல்லுது அப்படின்னா, பெருமையை ஏற்படுத்துது. இந்த மாரி வாழணும், அந்த மாரி வாழணும். பாரு அந்த மாரி இருக்காங்க, இந்த மாரி இருக்காங்கன்னா, நம்மள நம்மளே பெருமைப்படுத்திக்கிறோம். இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கும்போது, இப்ப இந்த பெருமையான எண்ணங்களும், இந்த பொறாமையான எண்ணம் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்முடைய நிம்மதிய, அமைதிய கெடுக்குது. நம்முடைய நம்முடைய சகிப்புத்தன்மை என்ன பண்ணுதுன்னா, ரொம்ப ரொம்ப நலிவுக்குள்ளாக்குது. இப்போ ஒவ்வொரு மனிதனும் என்னன்னு சொன்னா வந்துட்டு, இந்த பொறாமை, அதேபோல என்ன சொன்னா பெருமை, இந்த ஆடம்பரம், அப்புறம் தவறான பேச்சுக்கள், இதெல்லாம் எப்போ ஒரு மனிதன் வெளிய வரானோ என்ன ஆகும்னு சொன்னா, அப்பதான் நிம்மதி, அமைதிங்கிற நிலைமைக்கு மனம் வந்து திரும்பும். சமாதானம் ஆகும். இப்ப நீங்க இருக்கிறீங்க. ஒரு ஒரு அழகான ஒரு எண்ணம் வருது. எனக்கு வந்துட்டு என்னோட ரூ. 1,00,000 கடன் நல்லாயிரும். சரியாயிருங்கும்போது அப்படி அப்படி அந்த எண்ணத்தின் மூலியமா என்ன ஆகும்னா, நம்ம வாழ ஆரம்பிச்சுருவோம். என்ன வருது அப்படின்னா, என்னோட வாழ்க்கை வந்து எதிர்காலம் சிறப்பா அமையும் அப்படின்னு எண்ணமா வந்ததுமே அப்படியே நம்ம பூரிச்சு போயிருவோம். அந்த உடம்புல அந்த வேர்வை துவாரங்கள்லாம் என்ன ஆகும்னா, அப்படியே அடைப்பெல்லாம் நீங்கி அப்படியே ஏதோ ஒரு மாரி ஃப்ரெஷ்னஸ் ஆயிருது. அந்த காற்றுள்ள இயற்கையான காற்று நம்ம உடம்புல கிரகிக்கப்படக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த எண்ணங்கள் நமக்கு புத்துணர்வு ஏற்படுத்துது. அப்ப அந்த நல்ல எண்ணங்கள் எப்போ வரும்னு சொன்னா, அதே சமயம் அந்த நல்ல எண்ணம் எப்ப நம்ம கிரகிப்போம்னு சொன்னா, நம்ம மனதில எப்ப பெருமை, பொறாமை அப்படிங்கிற எண்ணம், அந்த ஆடம்பரம், அதேபோல என்னன்னா மத்தவங்கள வந்துட்டு இரக்க குணம் இல்லாம இருக்கிறது, பணிவு இல்லாம இருக்கிறது. இந்த மாரி எண்ணங்கள்லாம் நமக்கு வந்துட்டு நல்ல எண்ணங்கள் இல்லாம கெட்ட எண்ணங்கள் எப்ப இருக்கோ, அந்த நல்ல அந்த நல்ல செய்திகள, நல்ல சிந்தனைய நம்மனால கிரகிக்க முடியாது. நம்ம உள்ளத்துல என்ன இருக்குன்னு சொன்னா, நம்ம உள்ளங்கள்ல நோய் இருக்கு. என்ன நோய் இருக்கு அப்டின்னா, அந்த பெருமை, பொறாமைங்கிற நோய் இருக்கு. அதே சமயம் என்னன்னா, நம்ம உள்ளத்துல நிம்மதி, அமைதி இருந்துச்சு. நம்ம வந்துட்டு இறை பண்புகள்ல, இறை குணங்கள்ல இருந்தோம்னு சொன்னா, அந்த இரக்கம், அந்த பொறுமையா இருக்கிறது, இந்த மாரி சகிப்புத்தன்மை, நிம்மதியா, அமைதியா, நல்ல இதுல இருந்தோம்னு சொன்னா என்னன்னா, அந்த நல்ல செய்திகள், அந்த இறை அறிவிப்பா வரக்கூடிய, இயற்கையின் மூலியமா வரக்கூடிய அந்த நல்ல செய்திகள், நல்ல எண்ணங்கள் நம்மளுக்கு புத்துணர்வு ஏற்படுத்தும். இதே நம்ம மனம் வந்துட்டு பாவப்பட்டு இருந்தோம், நம்ம ரொம்ப அழுக்கான நபரா, நம்ம தவறான எண்ணங்கள் இருந்தோம்னு சொன்னா, அது என்னதான் நமக்கு அறிவிப்பாக அறிவிக்கப்பட்டாலும் நம்மளால அத ஏத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா, நம்ம உள்ளங்கள்ல நோய் இருக்கு. அந்த பெருமை, பொறாமைங்கிற நோய் இருக்கு. அது என்ன பண்ணும்னு சொன்னா, நல்ல விஷயங்கள் நம்ம ஏத்துக்கப்படாது. எப்ப இதுலருந்து நம்ம வெளிய வருவோமோ, நம்ம மனச இப்ப சுத்தப்படுத்திக்குவோமோ, அப்பதான் நல்ல எண்ணங்கள்ல நம்ம சுவாசிக்க முடியும். எப்ப நல்ல எண்ணங்கள சுவாசிக்கிறோமோ, நம்ம உறுப்புகள் நல்லா இயங்கும். நம்ம வாழ்க்கை சிறப்பாக அமையும்.